ஹலோ மக்களே, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நேற்றே வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நேற்று நைட்டே. அதனால் மார்னிங் 6 o'clockலாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ குட் மார்னிங். மார்னிங் பார்க்குறவங்களுக்கு குட் மார்னிங், குட் டே. இன்றைய நாள் இனிதாக அமைய எல்லா தெய்வங்களையும் வேண்டிப்போம். ஓகே. ஸோ நிறைய முஸ்லீம்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகன் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரே பவருக்கு தான், சுப்ரீம் பவரோடு தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து முஸ்லீம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே. ஸோ நேற்று ஒரு கேள்வி கேட்டோம், இந்த உலகத்திலேயே முக்கியமான 3 பேரை சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு 5 to 10% வியூவர்ஸ் வந்து உங்கள் பேரையுமே போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். பட் கோயிங் ஃபார்வர்ட் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, ஹஸ்பண்ட், பார்ட்னர் யாராக இருந்தாலும் அவங்க 2வதாக தான் இருக்கணும். ஏன்னா இது உங்களோட லைஃபு. இது பேர் செல்ஃபிஷ்னஸ் இல்லைங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே மற்றவங்க உங்களை பார்த்து சந்தோஷமாக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா உங்களை பார்த்து? நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே மற்றவங்க எல்லாருமே அதே எனர்ஜியை வந்து அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நான் அந்த கேள்வியை கேட்டால் எல்லாருமே உங்கள் பேர் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ இது வந்து 2வது கேள்வி உங்களுக்கு. நேற்றுக்கு வந்து அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்காக இல்லை, ரீசெண்டாக இந்த ஒரு வாரத்தில் உங்களை ஹாப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? மேபி ஒரு படத்துக்கு போயிருக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சமைச்சு சாப்பிட்ருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது தான் மனசு ஆத்ம திருப்தினா ஏதாவது ஒன்று உங்கள் ஆத்மாவை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? மியூசிக் கேட்டிருக்கலாம், இல்லை ஜிம்மில் போய் ஏதாவது ஒன்று நான் ஜிம்முக்கு போகிறேன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்களா? என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் நோக்கி நீங்கள் போகிறீங்களா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கி அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ரீடிங் இருக்குமோ அப்படின்றது எனக்கு கனெக்ட் ஆகுது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 10 கார்டு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு சிலர் வெறும் லவ்வாக போடுவீங்களா, வேறு எதுவுமே போட மாட்டேங்களான்றீங்க. ஸோ நான் இப்போ சேனல் ஆரம்பித்தே ஒரு மாதம் தாங்க ஆகுது. நான் ஸ்லோலி மற்றதையும் சேர்த்து போடுறேன். கெரியர் எல்லாமே கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு இருக்கிற வியூவர்ஸோட மேக்ஸிமம் கவுண்டில் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, லவ் இதுக்கு இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் நான் இந்த ரீடிங் போட வேண்டியதாக இருக்குது. பட் மற்றதையும் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 5 கார்டு எடுத்துட்டேன். முருகா, வேலவனே, சண்முகா, சரவணா, கந்தா, கதிர்வேலா, கார்த்திகேயா, குகா, ஞான பண்டிதா. ஓகே, ரீடிங்குள்ளே போயிடலாமா? ஸோ கார்டை பார்த்துக்கிறேன். ஓகே, கார்டை பார்க்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே மேஜர் கார்ட்ஸாகவே வந்திருக்கு. இன்றைக்கி கார்டை வந்து நான் அரேஞ்ச் பண்ணேன், சரியாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் அதுதான் இன்றைக்கி கார்டாக வரணும்னு இருந்ததுன்னா அதுதான் வரும். ஸோ எந்த ஒரு மைனர் கார்ட்ஸும் இல்லை. வாண்ட் எனர்ஜி, ஸ்வாட் எனர்ஜி எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அப்போ யூனிவர்ஸோட கைட்லைன்ஸை தான் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். வந்திருக்கிற முதல் கார்டே வந்து தலைகீழாக வந்திருக்கு. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நம்ம நிறைய பேசியிருக்கோம். காலச்சக்கரம் உங்களுக்கு உங்களோட காலச்சக்கரம் சுற்றி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும். இது அப்ரைட்டில் இருந்திருந்ததுன்னா இங்கே ஒரு டிலே இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதில் ஒரு டிலே இருக்குது. எது அதை தடுக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, எனக்கு அடுத்து வந்திருக்கிற கார்டு வந்து டெவில் கார்டு. டெவில் கார்டு அப்படின்றது உங்களுக்கு வந்து உங்களோட ஃபீலிங்ஸ். ஓகே. ஸோ ஃபீலிங்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீராத ஏக்கம் இருக்குது. அந்த ஒரு டெஸ்பரேட் எனர்ஜி நிறைய இருக்குது. அதனால தான் இந்த 2 கார்டும் வந்து அடுத்தடுத்து வருது. ஓகேவா? இந்த கார்டை நான் பார்த்துக்கிறேன் என்னென்ன வருதுன்ட்டு. சூப்பர். ஓகே. ஸோ இந்த கார்டில் வந்து டிவைன் டைமிங்கும் இருக்குது. அப்போது நீங்கள் டெஸ்பரேட் எனர்ஜியை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு நான் வந்து இப்போ கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்கள் பார்ட்னரோட நீங்கள் சேர்றதுல வந்து எவ்வளோ % வந்து நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னு இப்போ டைப் கூட பண்ணுங்களேன். எத்தனை % வந்து உங்கள் பார்ட்னர் உங்களோட ரீயூனியன் ஆவாங்கன்றதை நம்புகிறீங்க? 100%க்கு எத்தனை % நம்புகிறீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் 100% தான் போடுவீங்க. ஆனால் 100%ன்னு வாய் சொல்லும், மனசு சொல்லும். ஆனால் வந்து நீங்கள் நிறைய மெசேஜை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து சேர்ந்தே ஆகணும், அவன் எனக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும், நாங்கள் 2 பேரும் எப்படியாவது சேரணும். அது இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் டெஸ்பரேட் எனர்ஜி. அந்த எனர்ஜியை நீங்கள் வச்சிருக்க
என்ன ஆகும்னா இந்த ரீயூனியன் டிலே பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரீயூனியன் டிலே பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரீயூனியன் நடக்காததுக்கு ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி எனர்ஜிலாம் இருக்கலாம். அதை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அது வந்து ஒரு 20% தான் அந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருக்கும். மீதி 80%ல் ஒரு 50%க்கு வந்து சும்மா ஏதோ ஒரு சின்ன சண்டைனால பிரிஞ்சு போயிருப்பீங்க. ஒரு வாரத்தில் வந்து சேர்ந்துடலாம்னு இருக்கலாம். பட் அதுவுமே தள்ளி போகும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அந்த பிரிவின் காரணத்துக்கு நீங்களுமே ஒரு மூல காரணமாக இருக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஒரு டெஸ்பரேட் எனர்ஜியோடு இருக்கீங்களா, அதாவது அவங்க எனக்கு வேணும், அவங்க எனக்கு வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி என்ன ஆகும்னா அது ஒரு ஹெவியான எனர்ஜியாக வந்து க்ரியேட் ஆகிட்டு பிரபஞ்சத்துக்கு அதை அனுப்பும். உங்கள் பார்ட்னரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை வந்து ரீட் பண்ணும்போது எப்படி ஆகும்னா அவங்களுக்கு உண்மையிலே மூச்சு முட்டுற மாதிரி ஆகிடும். உங்கள் மேலே ஒரு 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 காதல் இருக்கும், லவ் இருக்கும், எல்லாமே இருக்குது. அட்ராக்ஷன்லாம் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் இருக்குது, யூ ஆர் டெஸ்டின் டு பி டுகெதர் இருக்குது, டெஸ்டின்ட் இருக்குது, சர்ப்ரைஸாக வந்து பேசுவாங்க இருக்குது, நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த டேரட் கார்ட்லேயும் ஸ்டார் இருக்குது, ஆர்க்கிள் கார்ட்லேயுமே ஸ்டார் இருக்குது. பட் ஒரு சிலருக்கான ரீயூனியன் டிலே உங்களோட இந்த டெஸ்பரேட் எனர்ஜியால் மட்டும்தான் நடக்குது. ஓகேவா? நம்ம இங்கே என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது நீங்கள் அந்த டெஸ்பரேட் எனர்ஜி மனசில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ஹெவியான எனர்ஜியாக உங்களோட பார்ட்னரை மூச்சடைக்க வச்சிரும் அப்படின்னா உங்களை வந்து தேடாது. அவர் உங்களோட எனர்ஜி ஹெவியான எனர்ஜி போனதுன்னா உங்களை வந்து அது தேடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட எனர்ஜியை இன்வெர்ட்டில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் யூனிவர்ஸ்க்கு அனுப்புறது வந்து எனக்கு அவர் வேணும்லாம் நினைக்கக்கூடாது. அது எப்போ நடக்கும்? இட்ஸ் அ காட்ஸ் பிளான் தான், டிவைன் டைமிங். நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. ஆக்சுவலாக 2 நாளில் நடக்கும், 72 மணி நேரத்தில் நடக்கும். அதெல்லாம் வந்து அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ பேர் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணிலாம் எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. மேபி உங்களோட எனர்ஜி அலைன் ஆகி அது ஒரு சிலருக்கு நடக்கலாம். ஓகேவா? ஸோ இது டிவைன் டைமிங்கில் விட்டுறணும். பட் நீங்கள் இந்த டெஸ்பரேட் எனர்ஜியை தூக்கி போட்டிங்கன்னா உங்களோட டிவைன் டைமிங் பக்கத்தில் இருக்குது. மேபி 2 நாள் 3 நாளாக நடக்கலாம் தானே சொல்ல முடியுமே தவிர நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்பரேட் எனர்ஜியை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஹெவியான எனர்ஜியை கொஞ்சம் இன்வெர்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக தான் வந்து ஹெர்மிட் கார்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்வெர்டில் எடுத்துகிட்டு போய் உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து நல்ல எனர்ஜியாக நீங்கள் அனுப்பணும். ஐ எம் வொர்த்தி ஆஃப் ரீயூனியன், ஐ எம் வொர்த்தி ஆஃப் பீயிங் லவ்ட், ஐ எம் வொர்த்தி ஆஃப் ரெஸ்பெக்டட் லவ். இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் மனசுலேருந்து அந்த எனர்ஜி தான் இருக்கணுமே தவிர, ஐயோ நான் அவரை மிஸ் பண்ணுறேன், குழந்தையோடு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்துடுங்க, அந்த மாதிரி ஹெவி எனர்ஜி கண்டிப்பாக உங்களோட பார்ட்னரை மூச்சடைக்க வைக்கும். புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. ஓகேவா? ஸோ இன்வெர்டில் உங்கள் எனர்ஜியை எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஹேங்க்டு மேன்னா என்ன, உங்களுக்குள்ளேயே அப்படியே தொங்கிட்டு நிற்கணும். அப்போ செல்ஃப் லவ். ஹேங்க்டு மேன்னால புரியுது தானே, நீங்கள் அங்கே ஒரே இடத்துல இருக்கணும்னா அந்த செல்ஃபாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சூப்பர் கார்டுங்க. அட்ராக்ஷன் இருக்குது, யூ ஆர் டெஸ்டின் டு பி டுகெதர். இது வந்து விதியால் எழுதப்பட்டது. நீங்கள் 2 பேரும் சேர்றது விதியால் எழுதப்பட்டது. ஸ்டார் கார்டு அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஹாப்பி எண்டிங் இருக்குது. சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸாக வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ப்ரைஸாக வருவாங்க. இப்போ புரியுதா? ஒரு சிலருக்கு ரீயூனியனுக்கான டிலே நீங்கள் மட்டும்தான். அதுக்கு வந்து இப்போ நான் தான் இப்படி இருக்கேன், யூனிவர்ஸ் என்னை வந்து ஏன் புரிஞ்சுக்காதா, எனக்கு ஏன் சீக்கிரம் கொண்டு வரக்கூடாது, அதுக்கு வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறது அது புரிஞ்சுக்காதா அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸால் உங்களோட வார்த்தைகள் புரிஞ்சுக்க முடியாது, எனர்ஜியை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் நல்ல எனர்ஜியாக சென்ட் பண்ணுங்கள். ஒரு உங்களோட பார்ட்னருக்கு ஒரு பயம் இல்லாத எனர்ஜியாக நீங்கள் மூச்சு விட்ற அளவுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் எனர்ஜி இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதுதான் இந்த கார்டு காட்டுது. ட்ரஸ்ட் தி டிவைன் டைமிங். ஓகேவா? ஸோ நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மேஜர் கார்ட்ஸாக வந்து உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸை தான் கொடுத்துருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இந்த நான் போடுற டெய்லி டேரட் ரீடிங்கை பார்த்தாலும் சரி, இல்லை எத்தனை டேரட் ரீடர் போடுறத பார்த்தாலும் சரி, நம்பிக்கை வேணும். உங்கள் மனசை லைட்டாக வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டெஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் பார்ட்னரை நினச்சிக்கோங்க, அவங்களோட ரீயூனியனை வந்து நினச்சிக்கோங்க.
இப்போ நினைக்கும்போது உங்களுக்கு பாடி லைட்டாக ஃபீல் ஆகுதா, இல்லை உங்களோட நரம்பு மண்டலமே ஹெவியாக ஃபீல் ஆகுதா? ஹெவியாக ஃபீல் ஆகுதுன்னா இன்னும் உங்களுக்கு அந்த டெஸ்பரேட் எனர்ஜி இருக்குது. எப்படி இருக்கணும், செல்ஃபாக உங்களோட எனர்ஜியை செல்ஃபாக கொண்டு போகும்போது, நிறைய சாங்ஸ் கேட்கும்போது, ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது உங்கள் பாடியே லைட்டாக இருக்கும். லைட்டாக இருக்கும்போது தான் யூனிவர்ஸோட நீங்கள் நல்ல ஒரு எனர்ஜி, ஒரு ஹெவியாக இல்லாத எனர்ஜியை அனுப்ப முடியும். ஓகேவா? ஸோ நல்ல செல்ஃப் மேலே உங்களோட கவனத்தை செலுத்துங்க. சீக்கிரமே ரியூனியனை அச்சீவ் பண்ணுங்கள், அட்டைன் பண்ணுங்கள். டிவைன் டைமிங்கை சுருக்கி விடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் 2 நாளில் நடக்கிறதும் 2 வருஷத்தில் நடக்கிறதும் உங்களோட எனர்ஜியால் மட்டும்தான் முடியும். Thank you so much. Thanks for watching.